தென்கிழக்கு மூலையில் உங்களுக்கு ஒரு ஒரு தப்பு நடந்து போச்சு. அது என்னங்க தென்கிழக்கு மூலையில் ஒரு தப்பு அப்படின்னா, தென்கிழக்குங்கிறது நெருப்புடைய தத்துவம். ஆனால் அங்கே நெருப்பு தத்துவம் இல்லாமல் நீர் தத்துவம் வந்துடுது. ஒரு கிணறு வெட்டிட்டாங்க, ஒரு போர் போட்டாங்க. அதே ஒரு கிழக்கு பார்த்ததுக்கு தென்கிழக்கு மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து குத்துது. கிழக்கு அக்னியிலிருந்து ஒரு தெரு வந்து குத்திருச்சு. இதெல்லாமே அது தோஷந்தான், வாஸ்து தோஷந்தான். இப்போ அந்த இடத்துல தென்கிழக்கில் சமையல் அறை இல்லாமல் வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு அறை வந்துடுது. இது தப்பான வாஸ்து குற்றம் தான். அப்போ இந்த குற்றங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, நெருப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நவகிரக தெய்வம் யார் அப்படின்னா சந்திர பகவான். அது அக்னி தத்துவம். அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் திங்கக்கிழமை வரக்கூடிய நாளில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சாப்பாடு, அது எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, செஞ்சு அந்த சாப்பாடை கொண்டு போய் வாரத்தில் ஒரு தடவையாக இருந்தாலும் சரி, மாதத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் சரி, திங்கக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டிலேயே உங்கள் சமையல் அறையிலேயே சமையல் செஞ்சு, ஏன்னா அக்னி தத்துவத்தில் சமையல் செஞ்சு அந்த சந்திரன்னா சாப்பாடு, அந்த சாப்பாடை கொண்டு போய் நீங்கள் தானம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தற்சமயம் உங்களுக்கு எந்த கெடுதல் செய்யாமல் நீங்கள் பார்த்துக்கலாம்.